ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்களோட ஸ்கின் டைப்ஸ், அதாவது சரும வகைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் முழுமையாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உங்களோட ஸ்கின் என்ன வகையான ஸ்கின் அப்படிங்கிறத முழுசாக செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். உங்கள் சருமம் என்ன வகையான சருமம்னு உங்களுக்கே தெரியலையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோ உங்களுக்கான டிப்ஸ். நாங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சருமம் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சருமம் இருக்கும். சருமத்தை பாதுகாக்க நாங்கள் எல்லாரும் பல பராமரிப்பு பொருட்களை பயன்படுத்துவோம். ஆனால் அதில் எது எங்கள் சருமத்துக்கு ஏற்றதுன்னு தெரியாமலே பயன்படுத்துவோம். பொதுவாக சருமத்தில் 5 வகை இருக்குது. அதில் உங்கள் சருமம் எப்படிப்பட்ட சருமம், என்ன வகையான சருமம்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. நாங்கள் பெரும்பாலும் எங்கள் சரும பராமரிப்புக்கு எந்த பொருள் சிறந்தது அப்படின்னு தெரியாமலே எல்லா வகையான பராமரிப்பு பொருளையும் பயன்படுத்துவோம். நீங்கள் எந்த வகையான சரும பராமரிப்பு பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடியும் உங்களோட சருமத்துக்கு எது ஏற்றது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களுக்கு உங்கள் சரும வகை என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எங்களுக்கு 5 வகையான சரும வகை இருக்குது. இதில் 1 by 1 இப்போ நாங்கள் பார்த்துடலாம். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், அடுத்து நார்மல் ஸ்கின். வாங்க இப்போ நாங்கள் ஆயிலி ஸ்கின் பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சருமத்தில் உருவாகிற சீபம் அதிகமாக சுரக்கும். அதனால் சருமம் பளபளப்பாக எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும். அதில் குறிப்பாக நெற்றி, மூக்கு மற்றும் கன்னம் போன்ற பகுதிகளில் அதிக எண்ணெய் சுரக்கும். எண்ணெய் சருமம் உள்ளவங்களுக்கு சரும துளைகள் பெரிதாக இருக்கும். அதனால் தூசிகளால் சரும துளைகள் அடைக்கப்பட்டு முகப்பருக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களோட ஸ்கின் டைப் ஆயிலி ஸ்கின். இப்போ நாங்கள் ட்ரை ஸ்கின் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது இயற்கையிலேயே ஒரு மந்தமாக, ஒரு கரடு முரடான சருமமாக தான் இருக்கும். இது எங்களோட ஸ்கின்ல சுரக்கிற சீபம் கொஞ்சம் குறைவாகவே சுரக்கும். இதனால் எங்கள் ஸ்கின் கொஞ்சம் இறுகி பசத்தன்மை இல்லாமல் வறண்டு போய் இருக்கும். அதுலேயும் குளிர்காலத்தில் வறண்ட சருமம் இருக்கிறவங்களுக்கு முகம், கை, காலெல்லாம் லேசாக கீறினா கூட வெள்ளை கோடு போல் வந்துடும். சில சமயங்களில் வறண்ட சருமத்தில் அரிப்பு, எரிச்சல் கூட ஏற்படும். இப்படியான சிம்டம்ஸ் இருக்கிறவங்களோட ஸ்கின் டைப் ட்ரை ஸ்கின்னு நாங்கள் சொல்லுவோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது காம்பினேஷன் ஸ்கின். இந்த காம்பினேஷன் ஸ்கின் பேரில் உள்ள மாதிரியே எண்ணெயும் வறட்சியும் நிறைந்த சருமமாக தான் இருக்கும். இந்த காம்பினேஷன் ஸ்கின்ல, அதாவது முகத்தில் சில பகுதியில் ரொம்ப வறண்டும் சில பகுதிகளில் எண்ணெய் பசையும் காணப்படும். உதாரணமாக மூக்கு, நெற்றி, தாடை இந்த பகுதிகளில் எண்ணெய் பிசுபிசுப்பாகவும் கன்னங்கள் வறண்டும் காணப்படும். இதை நாங்கள் காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பாட்டு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். சிலவங்களுக்கு உடனே அலர்ஜி ஏற்படும். அலர்ஜி காரணமாக முகத்தில் சிவப்பு, கொப்பளங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் உடனே தென்படும் முகத்தில். அப்போது நாங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னு. இவங்களோட ஸ்கின் ரொம்ப மென்மையாக இருக்கும். பட்டதும் உடனே காயமாகிரும். சிவப்பு தன்மையாக இருக்கும். நாங்கள் கையை வச்சுட்டு எடுத்தால் கூட அந்த இடம் உடனே சிவந்துடும்.
அடுத்து நார்மல் சருமம். இவங்க இயல்பான சரும வகையை கொண்டிருப்பாங்க. சருமத்தில் சுரக்கும் சீபம் சரியான அளவில் இருக்கும். அதே போல் சரும துளைகளும் இயல்பாக இருக்கும், சரியான அளவில் இருக்கும். இவங்களுக்கு எந்த காலநிலையிலையும் ஹார்மோன் மாற்றங்கள் சூரிய ஒளியை பொறுத்து சருமத்தில் சுரக்கும் சீபத்தின் அளவு அதிகரிக்கவோ குறையவோ செய்யும். அதே போல் இவங்களால் குளிரையும் தாங்கிக் கொள்ள முடியும், வெயிலையும் தாங்கிக் கொள்ள முடியும். அதே போல் இந்த வகை சருமத்தை கொண்டவங்க வெளியே போனால் கூட எரிச்சல், அரிப்பு போல பிரச்சனை ஒன்றும் வராது. இப்போ வாங்க உங்களோட சரும வகையை நீங்கள் எப்படி கண்டுக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் முதல்ல முகத்தை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. கிளென்சரால் கழுவுறது நல்லோம். அதுக்கு பிறகு அதை அப்படியே விட்டுருங்க, ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு உங்களோட கன்னம், மூக்கு, நெற்றி இதெல்லாம் பரிசோதித்து பாருங்கள். அதில் உங்களோட சருமம் இறுக்கமாக இருந்தால் அது ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அதே வேளையில் உங்களோட கன்னம், நெற்றி, மூக்கு இந்த பகுதியிலெல்லாம் எண்ணெய் பளபளப்புத்தன்மை இப்படி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் லேசான எண்ணெய் தன்மையோட சின்னதாக வறட்சி தன்மையோடு இருந்தால் உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் இருக்குன்னு அர்த்தம். அதே வேளையில் உங்களோட சருமத்தில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஸ்கின்னில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் கழித்து உங்களோட முகத்தில் அங்கங்கே புள்ளி புள்ளியாக சிவப்பு புள்ளிகள், செதில்கள் மாதிரி, தோல்கள் அப்படி உறிஞ்ச மாதிரி காணப்பட்டுச்சுன்னா அது சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நாங்கள் இதை எப்படி இன்னும் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லித்தரேன். ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அந்த டிஷ்யூவை முகத்தில் அங்கங்கே ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஒட்டின தாளை எடுத்து பாருங்கள், அந்த டிஷ்யூ எடுத்து பாருங்கள். அதில் என்ன இருக்குது, என்ன படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத லைட்டாக வெளிச்சத்தில் காட்டுங்க. வெளிச்சத்தில் காட்டுறப்போ அதில் எண்ணெய் இல்லாட்டி உங்களோடது ட்ரை ஸ்கின். இதுவே எண்ணெய் இருந்ததுன்னா ஆயிலி ஸ்கின். அப்புறம் நெற்றி, மூக்கு பகுதி அந்த இடத்துல எல்லாம் எண்ணெய் இருந்ததுன்னா அது காம்பினேஷன் ஸ்கின். முகத்தில் நிறைய நல்லா கவனிச்சுக்கோங்க, முகத்தில் நிறைய பகுதியில் எண்ணெய் இருந்துச்சுன்னா அது ஆயிலி ஸ்கின்னாக தான் இருக்கும். குறைஞ்ச அளவு எண்ணெய் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதாரண சருமம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியிலெல்லாம் நீங்கள் உங்களோட ஸ்கின் என்ன வகையான ஸ்கின் அப்படிங்கிறத செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதுபோல் இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்காக நாங்கள் தாரத்து காத்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நிறைய பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் பயனுள்ள டிப்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.